பாருங்கள், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மேட்டு டான்செட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இந்த கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ், எந்த ஒரு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படிங்கிற சம் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. 1 to 3 சம்ஸ் வரைக்கும் வரும். ஸோ சின்னதாக ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அது நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சம்ஸு ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்ன அது முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன அது பேசிக் கான்செப்ட்னு பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. நிறைய சம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ அப்படியும் மீறி ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோ விகிதம் தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும், சதவீதம். மூணாவது டாபிக் வந்து ஆவரேஜ் தெரிஞ்சிருக்கணும். சராசரி, விகிதம், சதவீதம், சராசரி எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்காங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் 3/4 என்ன அர்த்தம்? 75%. அவ்வளோதான், நியரஸ்டாக இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஆவரேஜ் நம்மளுக்கு தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், சரிங்களா? எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். சம் அப் பண்ணுறது டிவைடட் பை நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆவரேஜ். சிம்பிள். இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. இங்கே ஏஜஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தவறாக வரும். புரியுதுங்களா? புரிந்து கொள்ளுதல் தவறாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்சரும் தவறாக போயிடும். அதனால் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒன்ஸ் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதாரண அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில். தேர்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். அந்த ட்ரிக்ஸை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் ஏஜஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோஸு, வரக்கூடிய கம்ப்ளீட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? கொஞ்சம் கவனிங்க போதும். கொஷின் பாருங்கள். ஆஃப்டர் 14 years Kumar age will be thrice as old as he was 10 years before. The present age of Kumar age is. The present age of Kumar age is. புரியுதுங்களா? சம்மு 14 வருடங்களுக்கு பிறகு குமார் வயதானது 10 வருடங்களுக்கு முன்னால் 3 மடங்கு எனில் தற்போது குமாரின் வயது என்ன? யாராவது ஆன்சர் கொடுக்க முடியுமா? ரொம்ப ஈஸியான சம். பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. பாருங்கள், குமார் ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவரை நம்ம வந்து கேன்னு வச்சுக்கலாமா? ஆஃப்டர் 14 years ப்ளஸ் 14 போட்டுக்கலாமா? வில் பி அப்படின்னு வந்துருக்குது. அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் டு த்ரைஸ் 3 மடங்கு 3 இன்ட்டு குமார் ஏஜை தான் சொல்லியிருக்காங்க. ஈ வாஸ் 10 years பிஃபோர் மைனஸ் 10 போட்டுக்கோ. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? கே ப்ளஸ்ஸு 14 3k மைனஸ் 30. ஸோ கேலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்து பாருங்கள் என்ன வரும். இது 14 அப்படியே இருக்கும், 30 இங்கே வந்துடும்,
3k minus k. இப்போ 2k equal to 44. ஆன்சர் k நாங்கள் குமார் ஏஜ். ஆன்சர் இஸ் 22. புரியுதுங்களா? என்ன செஞ்சுருக்கோம்? இதுக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுக்கு பேர் தான் சிம்பிள் ஈக்குவேஷன். புரியுதா? இந்த சம் ஏன் இப்படி போட்டோம்? சிம்பிள் ஈக்குவேஷன். அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ஸு நிறையா சம்ஸு சிம்பிள் ஈக்குவேஷனில் தான் இருக்கும். இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை நீங்கள் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ரேஷியோ ஈஸியாக சால்வ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுதான் மெத்தடு, இதுதான் ட்ரிக்ஸு. சார் எனக்கு சிம்பிள் ஈக்குவேஷன் சூப்பராக புரியுது, இதுலேயே நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மாற்றிக்கிங்க. இது போல் சிம்பிள் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுற சம்ஸ் கேட்கவே மாட்டான். ரொம்ப ரேர் கேஸில் தான் கேட்பான். அதனால் என்ன பண்ணும், இதையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? இது ஈஸியான சம். இது நெக்ஸ்ட் சம் போய் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 2 பாருங்க. கொஷின் நம்பர் 2. In 5 years, A will be twice as old as B was 5 years ago. If A is 11 years older than B, the present age of B is. நிறைய பேர் இந்த சம் சால்வ் பண்ணிடுவாங்க. தாராளமாக சால்வ் பண்ணிக்கங்க, சந்தோஷம்தான். ஆனால் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. தமிழில் படிச்சுக்கலாம். 5 வருடங்களில் ஏயின் வயதானது 5 வருடங்களுக்கு முன்னால் பியின் வயதை போல் 2 மடங்கு. ஏ பியை விட 7 வருடம் மூத்தவன் என்றால் தற்போதைய பியின் வயது என்ன? தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுகிறாங்க கவனிங்க. ஓல்டர், யங்கர், சரியா? மூத்தவன், இளையவன் அப்படின்னு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் அதோடைய அர்த்தம் என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எதை குறிக்கிறது? டிஃப்ரென்ஸை குறிக்கிறது. 2 பேருடைய வித்தியாசத்தை குறிப்பது தான் இந்த மூத்தவன், இளையன். ஏவுக்கும் பிக்கும் மூத்தவர் அப்படின்னா 2 பேருக்கு ஒரு வித்தியாசத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு குழுவாக எடுத்துக்கும். புரியுதா? இந்த குழு பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ஈக்குவேஷன் மெத்தட்லே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும், ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஈக்குவேஷனே ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்குறேன். எல்லாமே சிம்பிள் ஈக்குவேஷன் தான் ஏஜஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லா சம்மும் நீங்கள் சிம்பிள் ஈக்குவேஷனில் போகக்கூடாது. இட் டேக்ஸ் மோர் டைம், அதிகமான நேரத்தை எடுக்கும். பட் இந்த சம்ஸ் சிம்பிள் ஈக்குவேஷன் தான். பாருங்கள், இன் 5 இயர்ஸ் யார்? ஏ இன் 5 இயர்ஸ்னால் இனிமேல் 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். 5 வருடங்களில் அப்படின்னு அர்த்தம். வில்பின் வந்திருக்கு ஈக்குவல் டு டுவைஸ் அஸ் பி 5 இயர்ஸ் எகோ. எப்படி நம்ம குமார்ஸ் ஏஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். கிளியர்? அடுத்து சொல்லியிருக்கான் பாருங்கள். ஏ இஸ் நவ் 11 இயர்ஸ் ஓல்டர். ஏ எப்படி இருக்கான்? பிஐ காட்டிலும் எத்தனை வருடங்கள்? 11 வருடங்கள் மூத்தவனாக இருக்கானா? அதான் 11. இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்கிறது பிஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஏவை எடுத்து டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏவை எடுத்து இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பி ப்ளஸ் 11 ப்ளஸ் 5 which is equal to 2b minus 10. ஸோ பியும் ஈக்குவேட் பண்ணோம்னா ஒரு பி ஆகிரும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 16. இந்த 10 ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருதுங்க? 16 ப்ளஸ்ஸு 10 எவ்வளோ வருது? 26. புரியுதுங்களா? ஸோ 26 ஆப்ஷனில் இல்லாதனால என்ன வரும்? ஆப்ஷன் இ, நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சிம்பிள் ஈக்குவேஷனில் போட தெரிஞ்சிருக்கோம். ஆனால் சிம்பிள் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இதுவே நீங்கள் ரேஷியோ மெத்தடுக்கு மாற்றினீங்கன்னா இன்னும் குயிக்காக வரும். அடுத்த ஒரு சம்மு ரேஷியோ மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறான் பாருங்கள். அந்த மெத்தடில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ்கள் கேட்பாங்க எக்ஸாமில்.
கொஞ்சம் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3 போகலாம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. A man age is 4 times that of his son. In 16 years, the father age will be double the son's age. The man's present age is. அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. 16 வருடங்களில் அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கெனில் தற்போதைய அப்பாவின் வயது என. இப்போ இதுக்கான சால்வ் பண்ணக்கூடிய டைமு 30 வினாடியில் சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் எவ்வளோ ஸ்லோவாக சொன்னோம். இப்போ 30 செகண்டில் இது சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், மேன் இங்கே போட்டுக்குங்க, சன் இங்கே போட்டுக்குங்க. மேன் வந்து 4 டைம்ஸ், சன் வந்து 1 டைம் தானே. இது ப்ரெசன்ட் ஏஜில். இன் 16 இயர்ஸ், இன் 16 இயர்ஸ்னால் ப்ளஸ் 16. அந்த மேன் தான் ஃபாதர், அந்த மேன் தான் ஃபாதர். ஃபாதர் ஏஜ் இஸ் டபுள் சன்ஸ் ஏஜ். கிளியரா? ஆன்சர் கண்ணுக்கு தெரிய போது பாருங்கள். இதை ரெண்டையும் பெருக்கிக்குங்க, மைனஸ் போட்டுக்குங்க. 4 × 1 4, புரியுதா? 2 × 1 2, 4 - 2 = 2. 2 ரேஷியோக்கு இந்த 16 போட்டுக்குங்க. 1 ரேஷியோக்கு 8. புரிஞ்சிருச்சா? இப்போது யாருடைய வயசு கேட்டிருக்காங்க? இந்த மேன். 4 × 8 எவ்வளோங்க? 32. ஆப்ஷன் 32 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. வித்யா இஸ் 8 years யங்கர் தேன் ஷீலா. நான் சொன்னேன் இல்லையா? யங்கர், சிறியவள், மூத்தவள், இளையவள்னு வந்தால் வித்யாவுக்கும் ஷீலாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? வித்யாவுக்கும் ஷீலாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 8ஆமா. புரியுதா? இதை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 4 years + 4, தேர் ஏஜஸ் வில் பி 3:4. பாருங்கள், வித்யாவுக்கும் ஷீலாவுக்கும் எவ்வளோங்க? 3/4 ரேஷியோ. முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக ஷீலாவுடைய ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் சம், ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன்றுமே கிடையாது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சார்? ஈஸியான வே சொல்கிறேன் பாரு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? இந்த 2 ரேஷியோக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1. ஒரு ரேஷியோக்கு தான் இந்த வித்தியாசத்துக்கு 8. ஷீலாவுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க 8. அது 4 × 8 எவ்வளோங்க? 32 years. ஆப்ஷன்ஸில் இருக்கும் 32 years. போய் கிராக் பண்ணக்கூடாது. ஏன்? ஆஃப்டர் 4 years இருக்கனால -4 போட்டுக்கோ. ஆன்சர் எவ்வளோ வருங்க? 28 இஸ் தி ரைட் ஆன்சர். 30 வினாடியில் ஆன்சர் கொடுக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. 12 years ago. சரிங்களா? கொஸ்டினே படிக்காமல் ஆன்சர் கொடுக்கலாம். பாருங்கள், நேராக போகிறேன். 12 years ago, ஃபாதர், சன் பார்த்தாலே தெரியுது. ஃபாதர் வாஸ் 6 times. இவன் 6 மடங்கு, இவன் 1 மடங்கு. ஓகேவா? 8 years later +8, ஃபாதர் ஏஜ் would be twice சன்ஸ் ஏஜ். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இப்போது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நீ தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் ஆன்சர் கொடுத்துடலாம். என்ன பண்ணுவோம்? அவ்வளோதாங்க, மைனஸ் பண்ணிடுங்க. 6 1 6, 2 1 2, 6 - 2 4. 4 ரேஷியோக்கு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 20. அப்போ ஒரு ரேஷியோக்கு எவ்வளவு? 5. புரிஞ்சிச்சா? ஃபாதர் ஏஜ் கேட்டிருக்காங்க.
6 into 5 போட்டுக்கோ 30. புரிஞ்சுச்சா? 30 போய் கிராக் பண்ணக்கூடாது. 30 வருமா? வராது. -12 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 வருடங்களுக்கு முன்னாடினா ப்ரெசண்ட் ஏஜுக்கு 12 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருங்க? 42 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கொஷின் நம்பர் 6. If twice the son's age added to the father's age, the sum is 75. But if twice the father's age added to the son's age, the sum is 120. Find the age of the father. இப்போ ஈக்குவேஷன் மாதிரி தான் இந்த சம்மே இருக்குது. இந்த சம்மு ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்குது. 2 மடங்கு மகனின் வயது, சரிங்களா? 2 மடங்கு மகனின் வயது, 1 மடங்கு அப்பாவின் வயது, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 75. புரியுதுங்களா? 2 மடங்கு அப்பாவின் வயது, 1 மடங்கு மகனின் வயதை கூட்டினா 120. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். என்ன செய்யலாம்? யாருடைய ஆன்சர் கேட்டிருக்காங்க? அப்பாவின் வயது என்ன? சரிங்களா? அப்பாவின் வயது என்ன? ஒரு சின்னதாக ட்ரிக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது என்ன தெரியுங்களா? சிம்பிள் ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும் அல்லது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும். சின்னதாக ட்ரிக் கொடுக்குறேன், சரிங்களா? பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்லேயும் இந்த ஈக்குவேஷன்லேயும் உள்ள அப்பாவுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வித்தியாசம்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். புரியுதா? 2F மைனஸ் எஃப்னா எவ்வளவு? ஒரு ரேஷியோ தான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 55. புரியுதுங்களா? அப்போ நேராக ஆன்சர் 55 டச் பண்ணுது. போட்டு பார்க்கலாமா? கன்ஃபார்மா அப்படின்னு பாருங்கள். வேறு கலரில் கொடுக்குறேன், ப்ளூவில் கொடுக்குறேன். இவருக்கு 55 வயசு போட்டுடலாமா? அப்போது 75ல் 55 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 20. அப்போ சன் வயசு 10 இருந்தால் தானே இந்த இடத்துல 20 வரும். இப்போது இந்த 55 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 110 + 10 120. அப்போ கன்ஃபார்மாக 55 வந்துருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். கொஷின் நம்பர் 7 போகலாம். டவுட் இருந்தால் தாராளமாக உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 7. The ratio of the ages of mother and son 6 years ago was 4:1. பாருங்க, 6 வருடங்களுக்கு முன்னால் அம்மாவும் பையனுடைய வயது 4:1. 6 years from now plus 6. The ratio of their ages 2:1. Find the percentage of mother and son. ஈஸியான சம். உடனே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அப்படியே ரெண்டையும் பெருக்கிடலாமா? 4 × 1 4, 2 × 1 2. ஸோ 4 - 2, 2 ratios. 2 ரேஷியோக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 12. அப்போ ஒரு ரேஷியோக்கு 6. கிளியரா? இந்த 6 தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். என்ன கிடைக்கும்? 24 ஏஜ் வரும். இவருக்கு 6 இயர்ஸ் வரும். எப்போ? 6 இயர்ஸ் பிஃபோர். 6 வருடங்களுக்கு முன்னாடி. 6 கூட்டிக்கோ, 30 12. ஆன்சர் புரியுதா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது சால்வ் பண்ணது புரியலன்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 8. Question number 8. The ratio of the ages of father and son 4:1. எழுதிக்கலாமா? father, son, ratio 4:1.
10 years from now, தற்போது ப்ளஸ் 10. The ratio of the ages of mother and son. ஸோ மதருக்கும் சன்னுக்கும் ரேஷியோ 2:1. மதர் வாஸ் 19 years old. மதர் எவ்வளோங்க? 19 வயசு இருக்கும் பொழுது she gave birth to her only son. ஒரே ஒரு பையன் வந்து பிறக்கிறான். பிறக்கும்போது என்ன வயசு? 0. புரியுதுங்களா? கேட்டு கொஸ்டின் இந்த ப்ரெசன்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாதர். புரியுதுங்களா? அப்பாவுக்கும் மகனுக்கும் வயது 4:1. 10 வருடங்களுக்கு பிறகு அம்மாவுடைய வயது விகிதம் 2:1 இருக்குது. அம்மாவோட வயது 19 இருக்கும்போது அவனுக்கு பையன் பிறக்கிறான். அவனோட வயது என்ன இருக்கும்? 0 தானே. ரைட். இப்போது அம்மாவோட வயது இருக்குது பார்த்தீங்களா? அம்மாவோட வயது 19 இருக்கும் பொழுது 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு? 29 மாறிடும். பையனும் 10 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் கவனிச்சிக்கோ. 0 + 10 எவ்வளோங்க? 0 + 10 is not equal to 10. 0 + 10 in terms of age which is equal to 9. புரியுதாம்மா எல்லாத்துக்கும் சொல்கிறது? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் வரும். ஸோ மேக்ஸில் 0 + 10 10ங்க. ஆனால் ஏஜஸில் 0 ஏஜ்லேருந்து 10 வரும்போது 9 வருஷம் தான் வரும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 9 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். எவ்வளோ வருங்க? 36. இப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளவு? 36 years இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கொஷின் நம்பர் 8 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஒரு அருமையான சம். சரிங்களா? The age of the father 5 years ago was thrice the age of his son. புரியுதுங்களா? 5 வருடங்களுக்கு முன்னால் அப்பாவுக்கும் பையனுக்கும் வயது உடைய ரேஷியோ எப்படிங்க? 3 மடங்கு இவனுக்கு 1 மடங்காக இருக்குது. 5 years ends அப்படின்னு என்ன அர்த்தம்? +5ன்னு அர்த்தம். இங்கேருந்து 5 வருஷம்னு அர்த்தம். 5 வயதுங்களுக்கு பிறகுன்னு அர்த்தம். The father age will be twice his son. 2:1. கிளியர்? போட்டாச்சுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? as usual மெத்தட் தானே. இப்போ என்ன கேட்டுக்கான்னு தெரியுங்களா? யாருடைய ஏஜை கேட்கவே இல்லை, ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஈஸ் அப்படின்னு கேட்டான். ஸோ ரேஷியோவாக மாற்ற சொல்கிறான். நம்ம ரேஷியோவில் மாற்ற வேண்டாம், ஏஜே கண்டுபிடிச்சி அப்படியே ரேஷியோவை மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி அது பெருக்கிடலாமா? 3 1 3 2 1 2. ஸோ 3 - 2 ஒரு ரேஷியோக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 10. ஒரு ரேஷியோக்கே 10. கிளியரா? ஒரு ரேஷியோக்கே 10 வந்துடுச்சு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 3 × 10 எவ்வளவு? 30. 1 × 10 எவ்வளவு? 10. அப்போ நம்ம வந்து ஏஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபாதரோட ஏஜ் 5 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவுங்க? 30. அப்படின்னா தற்போது 35. இவர் 15. இப்போ ரேஷியோ போடுங்க, 7:3. அவ்வளோதான். சிம்பிள் சம் பாருங்கள். ஸோ கஷ்டமாக தெரியும், நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா குயிக்காக 30 செகண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். கிளியருங்களா? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷின் நம்பர் 10. சிம்பிள் சம். இதுவும் ஒரு சிம்பிள் சம் தான். The ratio of the mother's age and daughter's age is 4:1. Mother, daughter, ratio 4:1. ப்ராடக்ட்னா பெருக்கிற பலன் தானே. அப்போ என்ன அர்த்தம்? MD ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். M × D எவ்வளவு? 196. அப்படின்னா the ratio of their ages after 8 years is, ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும், அல்லது ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க? ஏஜ் கண்டுபிடிச்சிக்கணும். ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்க. இப்போ பெருக்கல் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 × 1 4. எந்த டவுட்டும் இல்லை, 4 தான்.
ஆனால் இது ரேஷியோவில் இருக்குது 4k 1k, ஆனால் 4k ஸ்கொயர் which is equal to 196. 4ஆல் இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 49, k equal to 7. அப்போது 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 into 7 எவ்வளவு? 28. 1 into 7 எவ்வளவு? 7. இப்போ ஏஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் சொல்லியிருக்கிறது அது 8 years, ஆஃப்டர் 8 years, 8 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேருக்கும் 8ஆல் கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வருங்க? 36, 15. என்ன ரேஷியோங்குது? இதோட ரேஷியோ என்னது பாருங்கள், 12:5 வருதா? 3வது வாய்ப்பாடு போய்க்கோ. 3 5 15, 12 3 36. அவ்வளோதான். எப்படி கேட்டாலும் நம்ம தைரியமாக சால்வ் பண்ணுறதுக்கு கட்ஸை வளர்த்துக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது இந்த ஏரியா 4 equal to 196 போட்டு 1 வந்து 49 போட்டு முழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மல்டிப்ளிகேஷன் வரும்பொழுது ரேஷியோ 2 மல்டிப்ளை ஆகிரும். புரியுதுங்களா? இது வந்து ரேஷியோ தான். ஆனால் இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஏஜை கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷின் நம்பர் 11. ஸோ அருமையான சம் இது. இட்ஸ் நாட் ஏ எக்ஸாமில் கேட்ட சம், ப்ரீவியஸ் இயர் கொஷின். The ratio between the present age of P and Q is 3:4. சரியா? சரி, P இருக்காராமா, Q இருக்காராமா, அவருடைய ரேஷியோ வந்து 3 4. ஓகே. 4 years ends. இப்போ 4 years ends will be 5 years older than B. என்னது மாற்றிட்டான் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். என்ன பண்ணலாமா? ஒன்றும் கிடையாது. Q இருக்கா இல்லையா? 4 years ensனா Q plus 4 4 வருடங்களுக்கு பிறகு will be ஈக்குவல் டு 5 years older. 5 years olderனா சொல்லியிருக்கேன் ப்ளஸ் 5, 5 வயது அதிகமாகிடுச்சு. யாரை காட்டிலும்? பிஐ காட்டிலும். பி என்னதுங்க? அவனும் 4 இயர்ஸ்க்கு மேலே. இந்த தப்பு தான் எல்லாரும் செய்வாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோ. இந்த ஈக்குவேஷன் எல்லாரும் எப்படி எழுதுவாங்க? Q plus 4 எழுதிட்டு P plus 5 எழுதிடுவாங்க. இட் இஸ் எ ராங். ஏன்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்? 4 வருடங்கள் கழித்து, சரிங்களா? 4 வருடங்கள் கழித்து QPயை விட 5 வருடங்களுக்கு மூத்தவராக இருப்பார் அப்படின்னா Q 4 வருடங்கள் கழித்துன்னு அர்த்தம் 4 வருடங்களுக்கு பிறகுன்னு அர்த்தம் Q plus 4 போட்டுருவாங்க. 5 வருடங்களுக்கு மூத்தவர்னா ப்ளஸ் 5 போட்டுருவாங்க. இந்த ஈக்குவேஷன் போட்டுருவாங்க. இந்த ஈக்குவேஷன் ராங்கு. இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா எனக்கும் 4 வயசு அதிகமாகும், உங்களுக்கும் 4 வயசு அதிகமாகும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 4 வயசு அதிகமாகும். மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அந்த கான்செப்டில் இதை வந்து இது மாதிரி ஈக்குவேஷன் போடணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கான்? பியோடைய தற்போதைய வயது கண்டுபிடிங்கிறான். நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இந்த ஈக்குவேட் பண்ணலாமா? என்ன பண்ணுவாங்க? Q plus 4 P plus 9. அப்போ Q minus P எவ்வளவு? 5. 9 minus 4 5 ஆயிரும். அப்போது 3க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் 1, ஒரு ரேஷியோக்கு 5. புரியுங்களா? P உடைய தற்போதைய வயது கேட்குறாங்க. அப்போது 3 × 5 போடுங்க, 15. ஆன்சர் வந்துருச்சா? 15. அவ்வளோதான். இந்த இடத்துல சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்கிறான் எக்ஸாமில், எல்லாரும் தவறு செய்வதற்காக. பார்த்துக்கோ இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேர்த்துக்குமே 4 வருடங்களுக்கு பிறகு தான் வரும். புரியுதுங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கொஷின் நம்பர் 12 போகலாம். இட் இஸ் ஆல்சோ பி ஏ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டது. பாருங்கள், அருமையான சம்மு. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கேட் மேட், டான்செட்டு,
கிளாட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டு விட்ருவான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கேட்டுருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், பர்சன்டேஜ் வட்டி கேட்டிருக்கான். நிறைய பேர் இதை அட்டனே பண்ண மாட்டாங்க. ஐயோ இன்னும் பர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்கான், அது எப்படி போடுறது? தைரியமாக போடலாம், ஒன்றுமே கிடையாது. ஆரம்பிக்கலாமா? பாருங்கள். The man age is 125% of what it was 10 years ago. இந்த ஒரு லைனுக்காக நான் எழுதுகிறேன் பாருங்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் அந்த மனிதனுடைய, அந்த நபருடைய வயது 125%. 125%னா என்ன பார்த்தோம்? 125 டிவைடட் பை 100. இப்போ 125 டிவைடட் பை 100னா என்ன அர்த்தம்? 25 5 மடங்கு, இது 4 மடங்கு. ஸோ 5/4 இஸ் தி 125%, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு இன் தி பர்சன்டேஜ். கிளியரா? ரைட். அடுத்தது போகலாம். 83/13% of what it will be after 10 years. 10 வருடங்களுக்கு பிறகு 83/1/3%. நிறைய பேர் இந்த 83/1/3 பயப்படுவாங்க. ஈஸியானு சொல்கிற பாருங்க, ஒன்றுமே கிடையாது. 50% ப்ளஸ் 33%. கிளியரா? புரியுதுங்களா? 50க்கு 1/2வா, 33க்கு 1/3ஆ? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 5/6. புரியுதா? 5/6. ஸோ ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டோங்க. பர்சன்டேஜை ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டா உடனே ஆன்சர். கிளியர்? எப்படி சார் இது சால்வ் பண்ணுறது அடுத்த லெவலில்? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாகவே. ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம், நியூமரேட்டர் டினாமினேட்டர், தொகுதி பகுதி அப்படின்னு இருந்தால் யாருக்கு அதிகமான பொறுப்பு அப்படின்னா டினாமினேட்டருக்கு தான். அவர் தான் பேஸ், அவர் தான் முக்கியமானவர். அவரை வச்சு தான் எல்லாமே இருக்குது. பகுதி, அதாவது டினாமினேட்டர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நியூமரேட்டர்லே சொல்ல முடியும். இது பேசிக்காகவே நம்ம பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ்லலாம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ரைட். இப்போது அது போல் நம்ம பார்க்கலாம். இந்த 4க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2. 2க்கு இவங்க 2 பேரையும் கூட்டிக்குங்க, 20. ஒரு ரேஷியோவுக்கு 10. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துருச்சு கண்ணில். இப்போ ஒரு ரேஷியோவுக்கு 10னா இவர் 50,000 வரா, இவர் 40,000 வரா? புரியுதா? அதே போல் இவர் எவ்வளோங்க? 50,000 வரும், இவர் 60,000 வரும். கிளியரா? ரைட். இப்போது வயசு கண்டுபிடிச்சிட்டேன். 50 40, இவருக்கு மேலே உள்ளவருக்கு, கீழே உள்ளவருக்கு 50 60. இது எப்போ நடந்ததுங்க? 10 வருடங்களுக்கு முன்னாடினா ஒரு 10 கூட்டிக்கலாம், 60 50. புரியுதா? ப்ளஸ் 10 கூட்டிக்கிறோம். அதே போல் 10 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லினா பர்சன்டேஜ்னா -10 பண்ணிக்கணும். புரியுதா? எவ்வளோ வருது? 40 50. அப்போ ஆன்சர் என்னங்க? ஆன்சர் என்னது? 50 years இஸ் தி ரைட் ஆன்சர். டினாமினேட்டர் 50 years இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இது புரியல திரும்ப கேட்டுக்குங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. எக்ஸாம்பிள் இது கேட்டு நிறையா பேருக்கு நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. அதே போல் ஆன்சர் வராமல் திணறி இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருக்கிறத உடனே கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸாமில் கேட்டது தான். ஸோ வேடிக்கையை பார்த்துறாத, சின்சியராக கவனி. கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். இன் எ ஃபேமிலி எ கப்புள் ஹேஸ் சன் அண்ட் டாட்டர். அப்போ என்ன மீனிங்கு? ஃபாதர் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டாட்டரு சன் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். The age of the father is 3 times that of his daughter. Age of his son is half of his mother. Wife is 9 years younger to her husband. Brother is 7 years older than his sister. What is the age of mother? வேண்டவே வேண்டாம், சம் போட வேண்டாங்க.
அப்படி தான் எக்ஸாமில் தோணும். புரியுதா? இந்த சம் இந்த கொஷின் படிச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன தோணும், இந்த சம் நமக்குலாம் புரியவே மாட்டுது, வேண்டாம். சரிங்களா? அப்படி தான் வரும். அவன் கேட்குறது அப்படி தான் கேட்பான். நம்ம தைரியமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியான சம்முங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதியினருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். ஓகேவா? தந்தையின் வயது மகனை வயதை போல் 3 மடங்கு. அப்போ ஃபாதர், சரிங்களா, டாட்டர். ஓகேவா? ரைட். அடுத்தது மகனின், இப்போ என்ன சொல்லியிருக்கோம், தந்தையின் வயது மகனின் வயது போல் 3 மடங்குனா இவன் 3 மடங்கு, இவன் 1 மடங்கு. கரெக்டா? அடுத்தது மகனின் வயது சன்னு, தாயின் வயதை போல் பாதி. அப்போ என்ன அர்த்தம், இவன் 1 இவன் பாதி அப்படின்னா 2 பேர்த்தையும் 2ஆல் பிரிக்கிட்டா என்ன வருங்க, என்ன வரும், 2 1. அவ்வளோதான். இவர் 1ஆமா, இவர் 2ஆமா. ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, மனைவி, சரிங்களா, மனைவி தனது கணவரை விட 9 வயது இளையவர். என்ன சொல்ல வராங்க, ஃபாதருக்கும் மதருக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 9 இயர்ஸ். இவருக்கு அம்மாவோட வயசை விட ஃபாதருக்கு +9. கிளியரா? அம்மாவோட வயசு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தால் 9 வயசு அதிகமாக ஃபாதர் இருக்கார். சரி, அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்க, சகோதரர் தனது சகோதரியை விட 7 வயது மூத்தவர். யார் 7 வயது அதிகம், டாட்டர். சன்னை காட்டிலும் டாட்டர் எவ்வளோங்க, சன்னை காட்டிலும் டாட்டர் 7 வயது குறைஞ்சவங்க. அதான சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரதர் 7 இயர்ஸ் ஓல்டர். யாருங்க, சன்னு வந்து 7 வயது அதிகமானவர், சிஸ்டர் வந்து 7 வயது குறைந்தவர். புரியுதா? ரைட். இதாங்க இன்ஃபர்மேஷன்ஸ். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் மதர், அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு பியூராகவே ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா பேஸ்டு ஆன் என்னதுங்க, ஆப்ஷன்ஸ் ஒன்லி. இப்போ தான் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சு போடவே முடியும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா ரொம்ப நேரமாகும். உடனே ஆன்சர் சொல்லிடலாம் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு. சரிங்களா? எப்படி சார் இது ஆப்ஷன் வச்சு சொல்கிறது, எந்த ஆப்ஷன்ஸ், 40 எடுத்துக்கலாமா, 45 எடுத்துக்கலாமா, புரியுதா, 50 எடுத்துக்கலாமா, 60 எடுத்துக்கலாம், இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டே வரணும். புரியுதுங்களா? என்ன திங்க் பண்ணலாம், எப்படிலாம் திங்க் பண்ணலாம், அது இதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க. சார் 40 எடுக்கலாமா, 45 எடுக்கலாமா, 50 எடுக்கலாமா, 60 எடுக்கலாமா, 65 எடுக்கலாமா, ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டைம் அதிகமாகிட்டே இருக்கணும். எடுத்த உடனே போல்டாக ஒரு நம்பரை செலக்ட் பண்ணணும். 40, 45, 50, 60, 65 எதை வச்சு செலக்ட் பண்ணுவீங்க? இங்கே கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஃபாதர், டாட்டர், சன், மதர். இவன் 3 மடங்கு, இவன் 2 மடங்கு. புரியுதா? இங்கே பாருங்கள், இவங்க 2 மடங்குனா 2ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கணும். 65 2ஆல் வகுப்படாது, 45 2ஆல் வகுப்படாது. புரியுதுங்களா? சிம்பிள் டெஃபினேஷன்ஸ், அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட 40, 50, 60 தான் வரப்போகுது. 40 எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இது 40 யார், மதர் ஏஜ் 40னா இவங்க ஏஜ் 49. கரெக்டாமா? கரெக்டா? ஆனால் 49 3ஆல் வகுப்படாது, அதனால் 40 வராது. கிளியர்? டவுட் கேட்டுக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கலாமா ஆப்ஷனு? பாருங்கள், ஃபுல்லாக எடுக்கல, லைட்டாக எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். 50 எடுத்து பார்க்கலாமா? 50 2ஆல் வகுப்படும், ஆனால் 59 எதுங்க, 3ஆல் வகுப்படாது. அதனால் ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நன் ஆஃப் தீஸும் இல்லை, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ செக் பண்ணியே பார்த்துக்கலாமா? செக் பண்ணியே பார்க்கலாம். 60 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு 60னா இவங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது, 69. புரியுதா? ஈஸியாக வருது பாருங்கள்.
அப்புறம் என்ன பண்ணலாங்க, இவங்களுடைய ஏஜ் 1 மடங்கு. அப்போது 60ல் பாதி 30, 7 வயது சிறியவள். சரிங்களா? அப்போ 23. ஆட்டோமேட்டிக்காக ஆல் ரேஷியோஸ் வந்து பக்காவாக ஃபார்ம். 23 3 பேருக்குன்னா 69, கன்ஃபார்மாக 60 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். இது நிறைய பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி யூஸிங் இன் யுவர் பிரைன் ஒன்லி. இப்போ கொஸ்டின் நம்பர் 14. அடுத்த ஒரு அருமையான சம்மு. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். 3 ரேஷியோ கொடுத்துருக்கான். 1 ரேஷியோ 2 ரேஷியோ இல்லைங்க, 3 ரேஷியோ கொடுத்துருக்கான். The present age of 3 persons are proportion 4:7:9. 8 years ago, the sum of their ages is 56. புரியுதுங்களா? 8 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதின் கூட்டுத்தொகை 56. எல்லாம் 3 வயதையும் கூட்டினா 56. அப்போது இவங்க வயது என்னன்னு தெரியாது, இவங்க வயது என்னன்னு தெரியாது. 3 பேரையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 56. புரியுதுங்களா? ரைட். இப்போது ப்ரெசண்ட் ஏஜஸ் தான் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னன்னு சொல்லி தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரைட். இப்போது நீங்கள் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷியோ ஃபார்ம் ஆகுமான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த 4 8ல் வகுப்படுது, 7 20ல் வகுப்படாது. அதனால் ஆப்ஷன் ஏ வராது. அவ்வளோதான். அடுத்தது ஆப்ஷன் பி. 4ஆல் வகுப்படுது, 28ஆல் வகுப்படுது, 30. அப்போ எடுத்துக்கலாமா? 16, 28, 36. மூணுத்தையும் கூட்டி பாருங்கள். 56 வருதா? எஸ், 56 வருது. ஆட் பண்ணி பாருங்கள். 30, 20, 50 எல்லாம் வருதுங்க. ஆட்டோமேட்டிக்காக 16, 20, 36 வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 8 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னா -8 பண்ணணுமா இல்லையா? எல்லாத்தையும் -8 பண்ணிக்கோ. ஏன்னா ப்ரெசன்டேஜை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பண்ணிக்கலாமா? 8, 20, 28 இந்த மூணுத்தையும் கூட்டி பாருங்கள். 56 வர்றதுனால ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். எடுத்து அந்த ஆப்ஷன்ஸை எடுத்து போட்டு ரேஷியோ சூட்டபிளாக வருதா, ஆஃப்டர் 18 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க, -8 போட்டு 56 வருதான்னு செக் பண்ணிக்கங்க. உடனே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சிம்பிள் சம் இது. எக்ஸாம்பிள் கேட்ட சம்ஸு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 15. அடுத்த ஒரு அருமையான சம். கொஸ்டின் நம்பர் 15. 18 years ago 18 வருடங்களுக்கு முன்னால் father was 3 times as old as son. father son எத்தனை வருஷங்க? 3 வருடம், இவன் 1 வருடம். now father is only twice as old as son. தற்போதைய வயது அது எந்த present age. ratio 2:1. கிளியரா? sum of their present ages of son father is. அவ்வளோதான். ஈஸியாக சொல்லிடலாம். இது மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுறாங்க? அடிப்பெருக்கிடலாம். ஸோ 3, 2. 3க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 1. ஒரு ரேஷியோவுக்கு 18. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 18ஆல் பெருக்க போகிறோம். இதுங்க இது இருக்குது பார்த்தீங்களா? 3 18ஆல் பெருக்குங்க. ஸோ 3 30 24 54 ஆயிருமா? இதை 18ஆல் பெருக்குனீங்கன்னா 18 ஆயிரும். எப்போங்க? 54 years 18 years father son 18 years before. அப்போ 18 ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ண எவ்வளோ வருது 36. இதை ஆட் பண்ணிங்கன்னா 72. 36 ஆட் பண்ணால் 108. அவ்வளோதாங்க, சிம்பிள் சம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் இமீடியட்டாக கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் ஃபுல் வீடியோஸை பார்க்க முடியும். உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸோட சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.